நேயர்களே, உங்கள் A to Z சேனல் ஸ்டைலில் 2026 சனிப்பெயர்ச்சி மார்ச் 6, 2026 உங்களுக்கு ஏற்படுத்தப் போகும் மாற்றங்களை மிக ஆழமாக இன்டெப்த் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பார்ப்போம். மேசராசிக்கு இது 7.5 சனியின் ஆரம்ப காலம், விரய சனி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு செல்கிறார். 1. பொதுவான வாழ்வியல் மாற்றம், தி பிக் ஷிஃப்ட். கடந்த 2.5 ஆண்டுகளாக 11இல் இருந்த சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை கொடுத்தார். இப்போது 12இல் மறைவதால் ஓய்வில்லாத உழைப்பு இருக்கும். நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் இலக்கை அடைய இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஒருவிதமான தனிமை உணர்வு, ஐசோலேஷன், அல்லது யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற மனநிலை அவ்வப்போது தலை தூக்கும். 2. பொருளாதார நிலை, சுப விரயமா அசுப விரயமா? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். பணம் செலவாவது உறுதி, ஆனால் அதை எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது. நேர்மறை, வீடு வாங்குதல், பழைய வீட்டை புதுப்பித்தல், குழந்தைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்தல் அல்லது நிலத்தில் முதலீடு செய்தல், இவை முதலீடாக மாறும். எதிர்மறை, வீண் பிடிவாதத்தால் வரும் மருத்துவ செலவுகள், தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குதல். டிப்ஸ்: கையில் பணத்தை வைத்திருக்காமல் ஏதாவது ஒரு சொத்தாக மாற்றிவிடுவது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில், கரியர் அண்ட் பிசினஸ். வெளிநாட்டு யோகம். 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி 100% கைகூடும். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. பணிச்சுமை, வேலையில் அலைச்சல் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை சோதிக்கலாம், ஆனால் உங்கள் உழைப்புக்குரிய பலன் சற்று தாமதமாக கிடைத்தாலும் உறுதியாக கிடைக்கும். தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இது பொற்காலம். குடும்பம் மற்றும் உறவுகள். பிரிவுகள், வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் வரலாம். வாக்குவாதம், 12இல் சனி இருக்கும்போது தேவையற்ற சொற்களை பேசினால் அது உறவுகளில் விரிசலை உண்டாக்கும். மௌனம் சர்வார்த்த சாதகம் என்பது உங்கள் தாரக மந்திரம். ஆரோக்கியம். 7.5 சனியின் ஆரம்பம் என்பதால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. தூக்கமின்மை, இரவு நேரங்களில் ஆழ்ந்த தூக்கமில்லாமல் போகலாம், இன்சாம்னியா. பாதங்கள், கால் பாதங்கள் மற்றும் கணுச்சால் பகுதிகளில் வலி அல்லது சிறு காயங்கள் ஏற்படலாம். மன அழுத்தம், தேவையற்ற கற்பனை பயத்தை தவிர்த்து தியானம் மேற்கொள்வது அவசியம். சனி பகவானின் பார்வை பலன்கள். மீனத்தில் அமரும் சனி தனது பார்வைகளால் பின்வரும் பலன்களை தருவார். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது, உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், ஆனால் பணத்தை சேமிப்பதில் சவால்கள் இருக்கும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது, உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக எதிரிகள் விலகுவர், பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். 10ஆம் பார்வை தனுசுவின் மீது, உங்கள் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும், நீண்ட தூர பயணங்கள் அனுகூலம் தரும். மேச ராசிக்கான ஸ்பெஷல் பரிகாரம். சனிக்கிழமை இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உங்கள் முகத்தை பார்த்து சாயாதானம் செய்யலாம் அல்லது எள் தீபம் ஏற்றலாம். ஹனுமான் வழிபாடு. தினமும் ஹனுமான் சாலீசா பாராயணம் செய்வது 7.5 சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு துணிவை தரும். உதவி: துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு பழைய ஆடைகளையோ அல்லது செருப்புகளையோ தானமாக வழங்கலாம். மேசத்தை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையல்ல. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து கும்பத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மீனத்திற்கு செல்கிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகிறது. தஹட்டிஸ்ட்ரிமா/ரிஷபம்/லாப சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொருளாதார நிலை. கொட்டும் பணமழையா? ரிஷபராசிக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி, 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதி. அவர் 11இல் அமர்வது கோடீஸ்வர யோகத்தை தரும். 1. வருமானம்.
இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி பல வழிகளில் பணம் வரும். நிலுவையில் இருந்த நிலுவைத் தொகைகள், அரியர்ஸ், பிஎஃப் அல்லது இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். முதலீடு: பங்குச்சந்தை, தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். சேமிப்பு: வருமானம் அதிகரிப்பதால் உங்கள் வங்கி சேமிப்பு கணிசமாக உயரும். கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்கும். 2. உத்தியோகம் மற்றும் தொழில். கரியர் அண்ட் சக்சஸ். பதவி உயர்வு: உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பெரிய சம்பள உயர்வும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். புதிய தொழில்: சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே சரியான நேரம். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அதிகாரம்: உங்கள் சொல்லுக்கு பணியிடத்தில் மதிப்பு கூடும். ஒரு குழுவை வழிநடத்தும் வாய்ப்பு தேடி வரும். 3. குடும்பம் மற்றும் சமூக உறவுகள். செல்வாக்கு: சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் காரியங்கள் எளிதில் முடியும். மூத்த சகோதரர்: உங்கள் அண்ணன் அல்லது அக்கா வழியில் உங்களுக்கு பெரும் ஆதரவும் சொத்து ரீதியான லாபமும் கிடைக்கும். திருமணம்: தடையாயிருந்த திருமண வரன்கள் இப்போது கைகூடும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிட்டும். 4. சனி பகவானின் பார்வை பலன்கள். 11இல் அமரும் சனி தனது பார்வைகளால் பின்வரும் பலன்களை தருவார். 3ஆம் பார்வை மீனத்தில் இருந்து ரிஷவத்தின் மீது உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் முன்பை விட அதிக சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிலும் ஒரு உறுதி பிறக்கும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது உங்கள் 5ஆம் இடம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். 10ஆம் பார்வை விருச்சிகத்தின் மீது உங்கள் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் கூடும். நீண்ட கால இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ரிஷபராசிக்கான ஸ்பெஷல் ரகசியம்: A to Z டிப்ஸ். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார் என்பதால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அகங்காரம் கொள்ளாமல் இருப்பது மட்டுமே. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்கள் யோகத்தை இரட்டிப்பாக்கும். தானம்: உங்களால் முடிந்த அளவு முதியோர் இல்லங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி கர்ம சனி காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். இது உங்கள் உழைப்பையும் அந்தஸ்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான காலமாகும். மிதுனம், கர்ம சனி, ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. உத்தியோகம் மற்றும் தொழில். 10இல் சனி அமர்வது 10ஆம் இடத்து சனி பதவியை பறிக்கும் என்று பொதுவான ஒரு பழமொழியுண்டு. ஆனால் அது உண்மையாக தேவையற்ற பயத்தை உருவாக்கும். உண்மையில் பணிச்சுமை: வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்புகள் இரட்டிப்பாகும். முன்பை விட அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பதவி மாற்றம்: சிலருக்கு பிடிக்காத இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் வரலாம். ஆனால் அது நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் முதிர்ச்சியையும் தரும். சுயதொழில்: வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்யும் முன் சந்தையை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட்டு தொழில் தொடங்குவதை தவிர்க்கவும். 2. பொருளாதார நிலை: வரவும் செலவும். உழைப்புக்கேற்ற ஊதியம்: குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு சனி பகவான் பாடம் புகட்டுவார். நேர்மையாக உழைப்பவர்களுக்கு சம்பள உயர்வு படிப்படியாக கிடைக்கும். சேமிப்பு: 10இல் சனி இருப்பதால் கௌரவத்திற்காக செய்யும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். 3. குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கை. நேரமின்மை: வேலைப்பளு காரணமாக குடும்பத்தினருடன் செலவிட நேரம் கிடைக்காது. இது மனைவியிடமோ அல்லது பிள்ளைகளிடமோ சிறு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். தந்தையின் ஆதரவு: 9ஆம் இடத்திலிருந்து சனி விலகுவதால் தந்தை வழி உறவுகளில் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். 4. சனி பகவானின் பார்வை பலன்கள். ஆஸ்பெக்ட்ஸ்: 10ஆம் இடத்திலிருந்து சனி தனது பார்வைகளால் பின்வரும் மாற்றங்களை தருவார். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 12ஆம் இடம். தேவையற்ற பயணங்கள் அதிகரிக்கும். தூக்கமின்மை ஏற்படலாம். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு போராடி வெற்றி கிடைக்கும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 4ஆம் இடம். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் வரும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை.
அசையும் அசையா சொத்துகள் வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்க்கவும். 10ஆம் பார்வை விருச்சிகத்தின் மீது 7ஆம் இடம் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. 5 உடல்நிலை அதிக வேலைப்பழுவால் உடல் சோர்வு மற்றும் முதுகுவலி ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. 10ஆம் இடத்து சனி உங்களை செதுக்கப் போகிறார். உழைப்பே உயர்வு என்பதை தாரக மந்திரமாக கொண்டால் இந்த பெயர்ச்சியின் இறுதியில் நீங்கள் ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவிக்கு வருவீர்கள். பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடவும். தானம் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது கட்டுமான தொழிலாளர்களுக்கு அன்னதானம் அல்லது நீர்மோர் வழங்கவும். அடுத்ததாக கடகராசி பற்றி பார்க்கலாமா?